மரியாதைக்குரிய விகே ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், செல்வா மாஸ்டர், பேரரசு, ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ், கேமராமேன் கோபி, ஏற்கனவே வெற்றி மகேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ண முடியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, அது மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பல ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட சினிமா போலீஸு. அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் நான் கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கற்ப சண்டை ஒர்க் பண்ணுறதுலேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம், ஏன்னா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறாரு, அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ண வேணாம். நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும், ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும், அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேறு. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அது வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேறு. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்ன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசித்திப்பாண்டியன் சார், வி சேர் சார்லாம் இந்த சினிமாவில் பழம்பெரும் இப்போ தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பெரட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படமோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்காரு? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோடு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார், டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ளே எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதிராக இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது. படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் ரொம்ப நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வெளிப்படையாகவும் வீரியமாகவும் பேசிய எங்கள் அன்புக்குரிய திரு இளவரசு அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்களும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற அவருடைய முதல் படத்தில் நடிக்க வச்சு இன்னைக்கு இயக்குனர் வி கௌதமன் அவர்களை ஹீரோவா நம்மலாம் பார்க்கறதுக்கு விதை போட்ட எங்கள் இயக்குனர் வி சேகர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். படையாண்ட மாவீரன் திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கிற
நீதியரசர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும், முன்னாடி இருக்கிறவங்க, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இன்றைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் உண்மையான ப்ரொடியூசர். நம்மளை பூஸ்ட் பண்ணணும்ல, ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துட்டா மட்டும் போகாது, அது எல்லா மக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்க தான் இப்போ இனிமேல் அடுத்த முதலாளி. அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிகையாளர் தான் தூக்கி விட்டாங்க, ஓஹோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப எல்லாம், நலி சுந்தரராஜன் போன்ற அவங்களாம். அது மாதிரி நீ நினச்சா 50% 100% ஆகிடலாம். அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினார், ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார். நான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் படம் பேர் பேச்சுன்னு தெரியுமா? ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு ஏன் வச்சுன்னு தெரியுமா? திருப்பி அதையும் ஏன் சொல்கிறேன்னா, சொந்த பந்தங்களும் ஒன்றா இருக்க மாட்டேறான், பாதியில் சண்டை போட்டு போயிடுறான். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கணும். இல்லைன்னா நீ எப்படி தமிழன் நான் கண்டுபிடிக்கிறது? சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். சமுதாயம் வேற, ஜாதி வேற. நான் மறுபடியும் சொல்கிறேன், சமுதாயம் என்பது வேற, ஜாதி என்பது. சமுதாயம்னா என்னன்னா, நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? என் பாட்டன் யார் தெரியுமா? இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம். சாதின்றது என்ன தெரியுமா? இவனோட நான் பெரிய ஆள், என்னோட இவனுக்கு கொம்பு வலிச்சிக்குன்னு சொல்கிறது. சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும், சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வைக்கும். சமுதாய உணர்வு தேவை, இல்லை நீ தமிழ்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர் தான் தம்பி. இப்போ இது பல பேர் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கூட 4-5 பேர் வச்சு தான் கூட்டு முயற்சியில் தான் படம் எடுத்தேன். அதில் என்னென்னா, ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு பைக் கேட்பான். 10 வருஷம் 5 வருஷம் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு வாங்கி தரேன்னு. சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கே ரொம்ப நாள் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க.